எனக்கு நடிக்க தான் தெரியும், பேச்சு கொடுக்கலாம் தெரியாது, ரொம்ப கஷ்டம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். இங்கே வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் என்னை நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் த காஸ்ட் ஹேஸ் பின் இன்க்ரெடிபிள் டு ஒர்க் வித் அண்ட் we've had so much fun making the movie. We really hope you like it as much as we loved making it. So thank you for being here. Really hope you watch it and love it. Thank you. Yeah, thanks. Okay, thank you. எனக்கு திரும்ப வந்து படபடப்பாயிட்டேன் நான். எனக்கு வியாசம் நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போது அவர் லிவின் சீரீஸ் பண்ணியிருந்தார். அதுதான் தமிழில் வந்து லைக் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிறதுக்கு. நான் அப்போ ஒர்க் பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்தே எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஒரு பயங்கரமான ஒரு செட் ஆஃப் சினிமா பீப்புள் வந்து எனக்கு அமைஞ்சாங்க. அது வந்து ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லாமல் பர்சனலாக ரொம்ப ஒரு ஈஸியான ரிலேஷன்ஷிப்பாக ஆரம்பத்திலே வந்து லைக் மூவிஸில் இருக்கணும் இல்லாட்டி ப்ரொடக்ஷனில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நம்மெல்லாம் வந்து அன்போடையும் ஆசையோடையுமே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் பண்ணலாம், போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே காமிச்ச ஒரு ஸ்பேஸ் அது. அப்போலேருந்து வியாசன்னா என்ன மாதிரியான கதைகள் வந்து அவருக்கு விருப்பம், எந்த மாதிரியான தீம்ஸ் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான கதைக்களங்கள், அந்த மாதிரியான கேரக்டர்ஸு, இந்த மாதிரியான இமோஷன்ஸை, ரொம்ப நுணுக்கமான இமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீமான ஸ்பேஸில் அவருக்கு இந்த படம் அமைஞ்சதும் சரி, கதை அமைஞ்சதும் சரி, மணிகண்டன் அமைஞ்சதும் சரி, ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு இவங்க வந்து போடுற எஃபர்ட்ஸும் ஐ திங்க் இது எல்லாமே படம் எவ்வளோ ஜெனுவினாக இருக்குது, படம் வந்து என்ன நோக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் நான். அந்த நோக்கம், அந்த இன்டென்ஷன் அது வந்து ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.